வாழ்க வளமுடன். இன்றைய டாபிக் முத்திரைகள். இந்த முத்திரைகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதனால நான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு முத்திரைகள் படிக்கும்போது தான் பார்த்தேன், அதுல அளவே இல்லை. எது எடுத்தாலும் அது முத்திரையா மாறி விடுகிறது. அதனால நான் முக்கியமான முத்திரைகளை மட்டும் நான் பேசப் போகிறேன். நான் முத்திரைகள் படிக்க படிக்க புதிய புதிய முத்திரைகள் வந்து கொண்டே இருந்தன. அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு ஆழ்கடல் அப்படின்னு. அதனால அது படிக்கணும்னா தனியா ஒரு வருஷமே படிக்கணும் போல இருக்கு. அதனால நான் முக்கியமான முத்திரைகளை மட்டும் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம். முத்திரைகள் அப்படின்னா நம்ம கை விரல்ல என்னென்னமோ அசைக்கிறோம். ஒரு ஆளை பார்த்தோம்னா விரலை நீட்டி சொல்றோம். தண்ணி கொடுக்கணும்னா கட்டு விரல வாய்க்கிட்ட வச்சு சொல்றோம். இல்லைன்னா 5 விரலையும் சேர்ந்து வாய்க்கிட்ட போனாக்க சாப்பிடணும்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம் கை விரல்களை எத்தனையோ அடையாளத்துக்கு யூஸ் பண்றோம். அந்த அத்தனை அடையாளங்களுமே அது முத்திரைகள் தான் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த விதத்துல இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இது சித்த யோகாவுல முத்திரைகளும் பந்தாகளும் மிக அதிகமாக யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய ராஜயோகா அஷ்டாங்க யோகாவுல அதிகமா அதை யூஸ் பண்றது இல்ல. ஆனா ஹத யோகாவுல அது நிச்சயமா பிராணாயமத்துக்கு கூட பந்தமும் சேர்த்து வந்து கொண்டே இருக்கின்றது. அதே சமயத்துல நம்ம பரதநாட்டியம், நம்ம இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் எது எடுத்தாலுமே எல்லா டான்ஸ்லும் எல்லா அடவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் முத்திரைகள் அது எல்லா டான்ஸ்லுமே அவங்க உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் போனாக்க நம்ம செய்யும் பூஜைகள், கல்யாண திருமணங்கள் அனைத்திலும் செய்யும் புரோகிதர் முத்திரைகளை நிறைய உபயோகிக்கிறாங்க. அதனால முத்திரைகள் நம் வாழ்வோடு கலந்திருக்கு. ஆனா நம்ம இத்தனை நாள் அது கவனிக்கல. ஆனா அதே முத்திரைய இது இவ்வளவு நாளா எங்கிருந்து வந்தது, எப்படி இருந்தது பார்த்தா என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. இது நம்ம நாட்டுலதான் இருக்குன்னு பார்த்தா இல்ல. கிறிஸ்டியானிட்டில இருக்கு, யூரோப் பூரா இருக்கு, ஈஜிப்டியன்ல இருக்கு, ரோமன்ல இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. ஆகையால இது உலகத்துல எல்லோரிடம் பரவி கலந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, முத்திரை அப்படின்னா முத் அப்படின்னா ஜாய், வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம், அது சந்தோஷத்தை தரக்கூடியது முத்திரை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இன்னொரு முத்திரை நாம என்னன்னு பார்த்தோம்னாக்க, நம்ம பொது வாழ்வில் முத்திரைன்னா இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்றதெல்லாம் முத்திரைன்னு சொல்லுவோம். போர்ட்ல ஸ்டாம்ப், பர்சனல் ஸ்டாம்ப், எங்க பார்த்தாலும் உன்னை கையெழுத்து வாங்கிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்பிங் பூராமே தமிழ்ல முத்திரை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இது கைகளில் காமிக்கும் முத்திரை. இப்போ இந்த முத்திரையில நம்ம பொதுவா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது முத்திரையில கைய வைங்கன்னு சொல்றாங்களே தவிர, மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லல. ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. நான் இத்தனை நாள் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். படிக்கிறதுக்காக முத்திரைகள் படிச்சுட்டு விட்டுருவோம், அப்புறம் மறுபடியும் மறந்துடுவோம். அதனால இப்ப ஆழ்ந்து படிக்கும் போதுதான் தெரியுது, நாம முத்திரைகள் செய்யும் போது நாம் மூச்சு பயிற்சியோடு அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மூச்சு பயிற்சியோடு செய்யும் பொழுதுதான் அந்த உள்ள ஓடுற எனர்ஜி பலப்படுத்தப்படும். எப்படி மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்முடைய சுவாசம் சீரடைகிறது, ரத்தோட்டம் சீரடைகிறது, அதே மாதிரி பிராண ஓட்டமும் சீரடைகிறது. அது பிராணங்கள் ஓடும் அந்த நாடிகளும் திறக்கின்றன, வேலைக்கு வருகின்றன. ஆகையால் உடம்பு பூராம் பிராணம் பரவுகிறதுக்கு இந்த முத்திரை செய்யும் பொழுது பிராணாயாமம் முக்கியம். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில முத்திரைகள்ல லாக் பூட்டுகள் அப்படின்னு உபயோகிப்போம். ஜலந்தர் பந்தா, உத்யான் பந்தா, மூலபந்தா இதெல்லாம் பூட்டுக்கள். இந்த பூட்டுக்களை உபயோகப்படுத்தி நம்ம அந்த பிராணாயமத்திலிருந்து அந்த பிராணத்தை ஒரு இடத்தில் அடக்கி அது உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அதை விரிவடைய செய்யும் பொழுது அது நேராக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அதற்குரிய மாற்றத்தை அடைந்து உடம்பு பூரா பரவி நமக்கு அந்த உயிர் சக்தியை, உயர்வான அந்த உயிர் சக்தியை கொடுக்கிறது. அதனாலதான் லாக்ஸ், அந்த பூட்டுகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்படி இருக்கும் இந்த இது இப்ப நம்ம பொதுவா பார்த்தோம். இத்தனையும் நடக்கணும்னா இது போய் நம் மூளையை
தூண்டி விடணும். அந்த மூளையை தூண்டி விடும்போது நம்ம இப்பதான் பார்த்தோம், நம்மளுடைய உயிர் சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. உயிர் சக்தி அதிகம் ஆக ஆகவே நம்மளுடைய கவலைகள், கோபங்கள் எல்லாமே அமைதியாகி நமக்கு அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வந்துடுறோம். அதே சமயத்துல இது கான்சென்ட்ரேஷனை ஜாஸ்தி பண்ணும்போது நம்ம மனக்கூர்மை ஜாஸ்தி அடைந்து ஒருமைப்படும் பொழுது அந்த மன அளவு குறையும் போது நமக்கு அந்த மன அமைதி கிடைக்கிறது. முத்திரையில மன அமைதி கிடைக்கிறது தான் முதல்ல முக்கியம். அடுத்ததுதான் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இப்போ இது எப்படி பிரிச்சிருக்காங்கனாக்க, கைகளால் செய்யும் யோகங்கள், அதான் ஹஸ்த யோகங்கள். மனமால் அப்படின்னா இது கண்ணில் இருந்து செய்யற முத்திரைகள். காயான உடலில் இருந்து செய்யும் பிராணாயாமம் கூட சேர்த்து, அதாவது ஆசனாஸ் கூட சேர்த்து செய்யறது அந்த முத்திரைகள் இருக்கு. வந்தாஸ் நான் இப்பதான் சொன்னேன், பூட்கள். ஆதார்னா நம்ம இடுப்புக்கு கீழே, அதாவது இது பொதுவா வஜ்ரோனி முத்திரை, சகஜோன் முத்திரை, அர்ச்சுனி முத்திரை, இதெல்லாம் எப்படின்னாக்க இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் த செக்ஷுவல் வைட்டல் எனர்ஜி. இத மாதிரி பார்ட்டா பிரிச்சு அங்கங்க அந்த முத்திரைகள் இருக்கு. அனைத்தும் என்னால் இப்ப சொல்ல முடியாது. ஒரு சில முக்கியமான முத்திரைகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல முத்திரை பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலையில முத்திரைகளை எடுத்தா நல்லது. வெறும் வயிற்றுல இருக்கணும். ஆனா அதே சமயத்துல மெடிடேட்டிவ் போஸ்ல உட்கார்ந்து மனதை ஒருமைப்படுத்தி அந்த மூச்சு பயிற்சி பிராணாயத்தோட இணைத்து நம் மனதை பிராண பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது, மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது நம் கவனத்தை அந்த முத்திரையின் மேல் வைத்து அது உள்வாங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது. இது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணலாம்னா, ஒரு இதுக்கு 5 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் பண்ணலாம். அது மாதிரி விட்டு விட்டு செஞ்சோம்னா ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலரா செய்யலாம். இது வெறும் வயிற்றுல செய்யறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்ப நான் சொன்னேன் யோகா போஸ்ல உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் யாராவது, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம யோகிக்கு பயிற்சி கொடுக்கணும்னா முத்திரை சொல்லலாம், பிராணாயாமம் சொல்லலாம். அப்படியே படுத்துட்டு அவங்க ஆக்னை தவம் செய்யலாம். அதுல முத்திரைகள் ஒன்று. படுத்துட்டு எந்த கையை மூவ் பண்ண முடியுமோ, எந்த இதை உடம்பை அசைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எந்த முத்திரையை முடியுமோ அதை செய்து அவர்கள் பலன் பெறலாம். ஆனா ஒரு சில இடத்துல சொல்றாங்க நடக்கும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடக்கும்போது செய்யலாம் அப்படின்னாக்க நிச்சயமா நம்மளுடைய மனதை ஒருமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மனதை ஒருமைப்படுத்தி கான்சென்ட்ரேஷனை அந்த இதில் வச்சாதான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதனால நடக்கும்போது செய்யறதை விட ஒரு பொசிஷன் உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து கூட செய்யலாம். அப்போ ஒரு ஃபிங்கர்லயும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, இதை வச்சுதான் முத்திரைகளை அமைந்திருக்கு. கட்டை விரல் பார்த்தா அக்னி, ஆள்காட்டி விரலை பார்த்தா காற்று, நடு விரலை பார்த்தா ஆகாஷ், நம்ம மோதிர விரலை பார்த்தாக்க அது பூமி, மண், எர்த் எல்லாமே சொல்லலாம். சிறு விரலை பார்க்கும்போது அது வாட்டர். இது என்னன்னாக்க இந்த இதெல்லாம் நமக்கு ஒரு பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் நாம் சீராக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இதுல ஏதாவது பேலன்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுடைய உடலின் சீரான ஓட்டங்கள் தடைபடும். அதுக்கு இந்த முத்திரைகள் அதை சமநிலைப்படுத்த உதவுகிறது. ஏதாவது ஒரு டைம்ல ஏதாவது இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். இந்த பஞ்சபூதங்களை இங்கிலீஷ்ல எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆச்சுன்னா அது குறையிறதுக்கும் முத்திரைகள் உதவும். ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அதைய ஜாஸ்தி பண்றதுக்கும் இந்த முத்திரைகள் உதவும். அதுதான் இதனுடைய பியூட்டியே. அதுக்கு எப்படி செய்யணும்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது செய்யும் போது என்ன பண்றதுனாக்க, நம்ம ரெண்டு விரலை இணைக்கும் போது சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிருது. அதுதான் அது எந்தெந்த விரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய சர்க்கியூட்டை உருவாக்குறோம். நியூ சர்க்கியூட் ஆஃப் எனர்ஜி. அப்போ அது என்ன பண்ணுதுனாக்க நம்ம எனர்ஜி பாத்துல, எனர்ஜி பாத்துல அந்த இருக்கிற நாடிகளை சுத்தம் செய்து
அதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பிராணத்தை சரியாக ஓட விடுகிறது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா அது மனதுல பழக்கம் ஆகி ஆழ் மனதுக்கு போய் நம் வாழ்க்கையில் அது எப்பொழுதும் கையில் இருந்து கொண்டே இருக்கும். எப்ப வேணாலும் டக்குன்னு நம்ம அந்த முதிரை செய்யலாம். அதனால அது தொடர்ந்து பயிற்சி செய்தா நமக்கு நம் வாழ்க்கையோடு அது கலந்து விடும். அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒரு ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலை நாடுகள்ல பார்த்தாக்க அது அது திருமணத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. இப்போ வலது கையில அந்த ரிங் யூஸ் பண்ணியிருந்தா, மோதிரத்தை யூஸ் பண்ணியிருந்தா அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இடது கையில போட்டிருந்தா அவங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதுன்னு சொல்றாங்க. விரல்கள் இதற்கும் உபயோகப்படுகிறது. அப்புறம் விரல்கள் எந்தெந்த பஞ்சபூதங்களை காட்டுகிறதுன்னு பார்த்தோம். அது இல்லாம நம்மளுடைய கட்டை விரல் பார்த்தா ஏன்னா நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டை விரலை வைத்து நாம் முதிரை இடும்போது நம்மளுடைய மூளை, நம்மளுடைய பிட்யூட்டரி, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகுது. அதே சமயத்துல நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது லிவர், கால் பிளாடர் இதுக்கு ஒத்ததாக இருக்கிறது. மிடில் ஃபிங்கர் ஹார்ட்டுக்குரியதாக இருக்கு. ரிங் ஃபிங்கர் அதாவது மோதிரை விரல் நம்மளுடைய ஹார்மோன்ஸ்க்கு உரியதா இருக்கு. லிட்டில் ஃபிங்கர் டைஜஷனுக்கு உரியதா இருக்கு. இது ஒரு விதமா பிரிக்கலாம். அதே சமயத்துல நம்ம பிலாசபிக்கலா பிரிச்சாக்க நம்மளுடைய கட்டை விரல் அது யுனிவர்சல் கான்சியஸ்னஸ். நம்ம ஆள்காட்டி விரல் நம்மளுடைய கான்சியஸ்னஸ், பர்சனல் கான்சியஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ஆர் அவர் சோல், ஆத்மா. ஜீவாத்மா அது பரமாத்மா. இப்போ நம்மளுடைய அந்த பரமாத்மாவை பார்ப்பதற்கு தடுக்கும் முன் வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆணவம், கண்மம், மாயை. அதான் ஈகோ, இல்லூஷன் அண்ட் கர்மா. இந்த மூணும் நம்ம கையிலே இருக்கு. அதான் ஆச்சரியம். அந்த ஆன்மாவை அடைவதற்கான வழியும் கையிலே இருக்கிறது. அதை தடை செய்யும் அந்த தடைகளும் நம்ம கையிலே இருக்கு. அப்படி பார்க்கும்போது மிடில் ஃபிங்கர் ஆணவம், மோதிரக்கை மாயை, அண்ட் லிட்டில் ஃபிங்கர் கர்மாவை பிரிக்கிறது. அதனால இதெல்லாம் நம்ம முதிரையை வைத்துக்கொண்டு அந்த பிராண ஒரு யோகிக் ஸ்டேஜில் இருந்து இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் இது நம் மனது ஒருபடுவதற்கு இது உதவுகிறது. கான்சென்ட்ரேஷனுக்கு உதவுது. அப்போ இதெல்லாம் வியாதிகளை கியூர் பண்ணணும்னா நிச்சயம் எல்லா வியாதிகளையும் சொல்றாங்க. இல்லாத வியாதியே இல்லை. காமன் கோல்டுல இருந்து ஃபீவர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் அத்தனை வியாதிகளுக்கும் இதில் தீர்வு உண்டு. இப்போ நம்ம என்னென்ன முத்திரைகள் பார்க்க போறோம் அப்படின்னாக்க சின்முத்ரா, வாயு முத்ரா, சூன்ய முத்ரா, பிருத்திவி முத்ரா, சூரிய முத்ரா, வருண முத்ரா, பிராண முத்ரா, அபான முத்ரா. இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமானது சின்முத்ரா. இந்த சின்முத்ராவில் கையை நம்மளுடைய ஆள்காட்டு விரலையும் நம்மளுடைய கட்டை விரலையும் இணைத்து மேல் நோக்கி வைத்தால் அது சின்முத்திரை. அது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் குறிக்குது. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை குறிக்கிறது. அதே கையை நம்ம திருப்பி நிலத்தை பார்த்து வைத்தால் அது ஞான முத்திரை. அது நம்மளுடைய அறிவின் கூர்மையை குறிக்கிறது. அறிவின் மூலம்தான் நாம் ஞானத்தை அடைய முடியும். நேரம் வைச்சா அந்த அறிவின் மூலம் அடையும் ஞானம் தான் இந்த கையில் இருக்கிறது. இதுதான் சின்முத்திரை, கியான் முத்ரா. முதல்ல நான் முழிப்பேன், கியான் முத்ரான்னு ஒண்ணுதான், சின்முத்ரான்னு ஒண்ணுதான், என்ன டிஃபரன்ஸ் தெரியாம இருந்தது. இப்பதான் அது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நானும் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். சின்முத்ரா ஆல்சோ நோன் ஆஸ் ஞான முத்திரை அப்படிங்கிறது தான் இது. இப்பதான் நம்ம சொன்னோம். இந்த ரெண்டையும் சேர்த்தும் பொழுது நமக்கு அந்த யூனிவர்சல் அதாவது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அந்த பரமாத்மாவனுடைய நினைவு வருகிறது. அதை தடுக்கும் அந்த ஆணவம், கண்மம், மாயையும் நம்ம கையில இருக்கிறது.
சின்முத்ரா மூலம் அந்த ஆணவம் கண்மம் மாயை அழிக்க முடியும். நாம் அந்த உயர்நிலையை அடைவதற்கு இந்த சின்முத்ரா உதவுகிறது. அதே சமயத்துல இந்த சின்முத்ராவை வியாழனுக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது ஜூபிட்டருக்கு. ஜூபிட்டர்னா வியாழன், வியாழன்னா குரு பகவான், குரு பகவான்னா நமக்கு அறிவுக்கு உரியவர். அதனால நம்மளுடைய அறிவுக்கு உரிய இதை அறிவுக்கு உரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சின்முத்திரையில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம், நல்ல எண்ணங்களாகவும் இருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூட இருக்கலாம். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நிறுத்தி அதை ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு நல்ல ஒரு மேம்படக்கூடிய ஒரு எண்ணமாக மாற்றி அதை ஒரு கூர்மைப்பட வைப்பதற்கு இந்த முத்திரை உதவுகிறது. எண்ணத்தை மாற்றி வைக்கிறது, நல்லதுக்கு மாற்றி வைக்கிறதுன்னு சொல்லிடலாம் சிம்பிளா. அதே சமயத்துல நான் முன்னமே சொன்னேன், இது பிரெயினை குறிக்குது, அதனால பிட்யூட்டரி கிளாண்டு குறிக்குது. நாம இந்த முத்திரை செய்யும் போது அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், நாளமில் சுரப்பிகள் தூண்டப்படுகின்றன. தூண்டப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அளவான நிலையில் இரு இயற்கையோடு மகிழ்ச்சியோடு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? தூக்கம் வராது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு அழுத்தங்கள் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. ஸோ இது பேலன்ஸ் இந்த ஹார்மோன். அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது இந்த முதிரை மூலம். இதுதான் முக்கியம். இதுவரைக்கும் முக்கியமான இன்னும் நிறைய இதனுடைய பண்புகளும் பலன்களும் இருக்கு. ஆனா நான் ஓரளவுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அடுத்தது வாயு முத்திரை. வாயு முத்திரைங்கிறது இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆள்காட்டி விரல் மேல கட்டை விரல் இருக்கும். கட்டை விரல் நுனி ஆள்காட்டி விரலினுடைய அடிபாகத்தை தொட்டு கொண்டிருக்கும். இதுதான் வாயு முத்ரா. இந்த வாயு முத்ரா அந்த காற்றை குறிக்கிறது. காற்றுக்கு முக்கியமா இருக்கிறது நம்மளுடைய மூட்டு வலிகளுக்கெல்லாம் காரணம் காற்று என்று ஆயுர்வேதமும் சித்த வைத்தியலும் கூறுவாங்க. அதனால அவை செய்யும் பொழுது, இந்த முத்திரை செய்யும் பொழுது அவைகளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது உதவும். இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆட்கள் கட்டை விரல் நெருப்புக்கு உரியது. அதே சமயத்துல நம்மளுடைய ஆட்காட்டி விரல் காற்றுக்குரியது. அதனால அந்த ஆள்காட்டி விரலை நம்மளுடைய கட்டை விரலால அமுத்தும் போது அந்த ஃபயர் பவர், அக்னியினுடைய பவர் ஜாஸ்தியாகி காற்றினுடைய பவரை குறைக்கிறது. இது எதுக்கு உதவுது அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் கேஸ், பிளாட்டுலன்ஸ் அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா இந்த முத்திரை செய்யும் பொழுது அவர்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த காற்றின் அழுத்தத்தை சரி செய்து கொடுக்கிறது. நம்ம காற்றை மட்டும் பார்க்கிறோம், அதுக்குள்ள பிராணன் இருக்கிறது, அதுக்குள்ள வாயுகள் இருக்கிறது. அந்த வாயுகள் எத்தனை? 49 வாயுகள் சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரிந்தது 10 வாயுக்கள். 10 வாயுக்கள்ல நமக்கு இன்னும் 5 வாயுக்கள் நன்றாகவே தெரியும். அந்த 5 வாயுக்களுக்குள் பிராணம் ஒன்று. அதனால அந்த வாயுக்களை, அந்த பிராணத்தை ஓடுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்துல இந்த வாயுக்கள், பிராணங்கள், உயிர் சக்தி எல்லாம் எதுல ஓடுதுன்னா நாடியில ஓடுது. அப்போ அந்த நாடியில் இருக்கிற அந்த அடைப்புகளை சரி செய்து, சீர் செய்து அதை வேலை செய்ய வைத்தால்தான் இந்த பிராண ஓட்டம் நன்றாக இருக்கும். அதற்கு இது உதவுகிறது. அடுத்தது சூன்யமுத்ரா. சூன்யமுத்ரா அப்படின்னாக்க, சூன்யம்னா ஒன்று இல்லை, ஆகாஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம இது நம்மளுடைய தைராய்டு குறிக்கிறது. சக்கரங்கள்ல ஆகாஷ்க்கு உரியது.
இது வரும் பொழுது நம்ம என்ன ஆகுதுனாக்க நம்மளுடைய எண்ணங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. நாம் அது வெளிப்புறமாக திருப்பப்படுகிறது. அந்த கடவுளை உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த சூரிய முத்திரை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பழக்கங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நடுவில் நின்று நம்மளுடைய பழக்கங்களை நிறுத்தி எண்ணத்தை மேம்பட செய்து நம்மளுடைய யோக நிலையில் மேல்நிலை அடைய உதவுகிறது. விழிப்புணர்வு பெறுவதற்கு இது உதவுகிறது. அதே சமயத்துல இந்த முத்திரையினால் காதில் வரும் வலி, தைராய்டில் வரும் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் உதவலாம். அதே சமயத்துல இது விசுத்தி சக்கராவை சீராக இயங்குவதற்கு உதவுகிறது. அடுத்தது சூரிய முத்ரா. சூரிய முத்ராங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் முத்ரா. உங்களுக்கே தெரியும், கையில ஆல்ரெடி ஆள்காட்டி விரல்ல அக்னி இருக்கு. அப்ப சூரிய முத்ராவிலையும் சூரியனை சார்ந்து இருக்கிறதுனால அதுலயும் அந்த இங்க ஆள்காட்டி விரல் இருக்கிறது நம்ம உடம்பில் இருக்கும் சூடு. அது சூரிய முத்ராவில் இருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு வெப்பம். ஆகையால அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில் இருக்கிற அத்தனை பஞ்சபூதங்களையும் அது ஒருங்கிணைத்து சீராக வேலை செய்வதற்கு அது உதவுகிறது. அதே சமயத்துல அது மண்ணோடு இணைந்திருக்கிறது, பஞ்சபூதங்களோடும் இணைந்திருக்கிறது. அப்போ நான் இப்பதான் சொன்னேன், பிரபஞ்சத்தில் உள்ள அந்த வெப்ப சக்தி இதில் இருக்கிறது. அதனால இட் இன்க்ரீசஸ் த ஃபயர் எலமெண்ட் இன் த பாடி. அதனால என்ன ஆகுதுனாக்க கொழுப்பு சத்து குறைகிறது, பாடியினுடைய வெயிட் குறைகிறது. அதே சமயத்துல கொழுப்பு சத்து குறைய குறைய என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் இது எல்லாமே குறையும் சூரிய முத்ராவில். அப்புறம் சூரிய முத்ரா அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த முத்திரையில நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா சூரியனிலிருந்து அது வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை வாழ்க வளமுடன் சூரியனுக்குரிய டாக்டர். சாரி ஃபார் த இன்டரப்ஷன் டாக்டர். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உங்களோட வால்யூம் கொஞ்சம் கூட வேணுங்கிறாங்க அன்பர்கள். கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுங்க ஐயா. இல்ல உங்களுக்கு எப்படிமா இருக்கு? கொஞ்சம் நான் இயர்போன் போட்டுட்டு கேக்குறேன், அதனால எனக்கு ஓகேவா இருக்கு. பட் சில பேருக்கு கேட்கல போல இருக்கு. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. கொஞ்சம் உங்க குரலை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கய்யா. நீங்க எப்பவும் மென்மையான குரல் தான், அத நீங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுங்கய்யா. என்ன நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணுங்க ஐயா. நன்றி. அன்பர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நன்றி. ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னை அறியாம என்னுடைய ஒரிஜினல் சவுண்டுக்கு போயிடுறேன். எல்லாத்துக்குமே ஒரு சவுண்ட் இருக்கும். அதை நான் ஏற்றும் போது என்னை அறியாம அந்த ஒரிஜினல் சவுண்டுக்கு நான் போயிடுறேன். அதான். அதனால சூரியன் அது சூரியனுக்குரியது இந்த சூரிய முத்திரை. சூரியனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் இந்த முத்திரையை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்பொழுது இதோடு சேர்ந்து காயத்ரி மந்திரத்தை சொன்னால் மிகவும் நல்லது என்று கூறுகிறார்கள். அதனால சூரிய முத்திரையினால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இது மலச்சிக்கலை போக்குகிறது, உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, நம்ம குளிர்னால வருகின்ற அந்த பாதகங்களை தடுக்க உதவுகிறது. இது நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு உதவுது. இந்த விதத்துல சூரிய முத்திரை மிகவும் முக்கியம். இதை உள்ள நிறைய இருக்கு, ஆனா நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை இது என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்க, நம்ம ஆசீர்வாதம் பண்ணும் போதும், நம்ம வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லும் போதும் இந்த முத்திரையிலிருந்து வாழ்த்துக்கள் சொன்னால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த முத்திரை என்ன சொல்றாங்கன்னாக்க, திஸ் இஸ் த முத்ரா ஆஃப் பெனடிக்ஷன் அண்ட் பிளெஸிங். ஆசீர்வாதத்திற்கும்
வாழ்த்துக்களுக்கும் உகந்ததுன்னு சொல்றாங்க. சான்ஸ்கிரிட்ல பிருத்திவி அப்படின்னா மண்ணு. ஏன்னா இது மண் மீன்ஸ் அந்த பிருத்திவி நம்ம மண்ணோட கலந்து இருக்குது. அதோடு இந்த பெனடிக்ஷன் சேருது. இது ஒரு சில ஜீசஸ் கிறிஸ்து இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த காலத்து படங்களை பார்க்கும்போது நன்றாக கூர்ந்து கவனித்தால் அவருடைய வலது கை பிருத்திவி முத்ராவில் இருக்கும். அதே மாதிரி கிரீக்ஸில் இருக்கிற பேரர்களுடைய அந்த வண்ண ஓவியங்களை பார்த்தால் ஒரு சிலருடைய கைகள் பிருத்திவி முத்ராவில் இருக்கிறது. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. இது அந்த காலத்திலேயே இருக்குது. அந்த காலத்திலேயே அவர்கள் உபயோகப்படுத்தினார்களா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வண்ண ஓவியங்களிலும் நாம் அதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்துல இது மண்ணோடு சேர்ந்தது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதனால் உடம்பினுடைய சக்தி கூடுகிறது. கொலஸ்ட்ரால்ஸ் லெவல் எல்லாம் கம்மி ஆகுது. நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால நம்மளுடைய உடம்புடைய வியாதிகள் எல்லாம் போய் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு இது உதவுகிறது. அடுத்தது வர்ணமுத்ரா. வர்ணமுத்ரானா வருண் அப்படின்னா மழை அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு அர்த்தம் இருக்கு. அதே சமயத்துல புராணங்கள் எல்லாம் வருண் ஒருத்தர் இருக்காரு. அந்த வருண் என்பவர் தான் நீர்நிலைகளுக்கு அரசன் என்று சொல்வார்கள். அந்த நீர்நிலைகளுக்கு அரசன் என்கிறதுனால்தான் மலைக்கு என்று வந்தது. அந்த வருணை நீருக்கு இணையாக வைத்து வர்ணமுத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். வர்ணமுத்திரையில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அக்னி, வாயு, பிருத்திவி இதெல்லாம் பார்த்தாலும் அந்த நீரோடு தான் நாம் நிறைய வாழ்கிறோம். அந்த நீரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னாக்க, எந்த விதத்துல எல்லாம் ஈஸியா ஓட முடியுமோ அந்த வழியை தேர்ந்து ஓடிவிடும். அது கஷ்டப்படாது. அந்த மாதிரி நாம் நல்ல விஷயங்களை தேர்ந்து கொண்டு ஓட வேண்டுமே தவிர கெட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு நின்று விடக்கூடாது. இன்னொன்று, அந்த நீரின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு டம்ளர்ல அது ஊத்துனாக்க அந்த டம்ளர் எந்த ஷேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதைய அகாமடேட் பண்ணி அந்த ஷேப் அடையும். அந்த ஷேப் அடைஞ்சது இல்லாம அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த பாட்டிலை அது அப்செட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி உலகத்துல எந்த விஷயங்கள் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அகாமடேட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்செட் பண்ணிக்கணும். அப்புறம் அது யோசிச்சு நல்லதா கெட்டதா என்று பார்த்து நல்லவர்களை எடுத்து விட்டு நல்லவளை மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும். கெட்டவளை பற்றி நாம் பேசக்கூடாது, சுத்தமா விட்டுடணும். அதுதான் நீரின் நிலைமை. அதனாலதான் we should flow like a flow of water அப்படிங்கிறது தான் இது அழகான ஒரு கவிதையா சொல்லியிருந்தாங்க. நான் முத்திரையை படிக்கும்போது இது அங்க இருந்தது. இது நம்ம உடம்புல 70% நீரை சேர்ந்ததா இருக்கு. அதனாலதான் இது குறையும் போது என்ன ஆகுது, தோல் ட்ரை ஆகும்போது சொரியாசிஸ், எக்ஸிமா அந்த மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகள் வருது. அப்புறம் இது நம்மளுடைய இரத்த ஓட்டத்துக்கு மிகவும் முக்கியமானது. இது மிகவும் குறைந்தால் நீர்ச்சத்து குறைந்துவிடும். நீர்ச்சத்து குறைந்தால் சொல்ல முடியாத பல வகையான பாதிப்புகள் உடம்புக்கு ஏற்படும். அதே சமயத்துல இது இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா, அது சுத்தப்படுகிறது. நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மாதிரியே நம்ம உடம்பை சுத்தப்படுத்துவது மாதிரியே உள்ளத்தையும் அது சுத்தப்படுகிறது. நம்மிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எடுத்து விடுகிறது. அதனால நமக்கு மனதை ஒரு விதத்தில் வைத்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அந்த விதத்துல வர்ணமுத்திரை மிகவும் முக்கியமானது. அடுத்தது பிராணமுத்திரை. பிராணமுத்திரை எப்படின்னா சின்முத்திரைக்கு ஈக்குவலா இருக்கிறது. இந்த பிராணமுத்திரை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது நம்மளுடைய பிராணனை சேர்ந்தது. சின்முத்திரை நம்மளுடைய கான்சியஸை சேர்ந்தது. இது நம்மளுடைய பிராண சக்தியை சேர்ந்தது.
அந்த பிராண சக்தி இருக்கனால என்னாகும், நம்மளுடைய உடல் சக்தி அதிகமாகும். இந்த பிராண சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்பிலிருந்து எங்க வருதுன்னு சொன்னா, ஒவ்வொரு டைம்ல ரூட் சக்கரா மூலாதாரத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மூலாதாரத்தில் மறைந்திருக்கும் அந்த சக்தியை வெளிக்கொணர்ந்து நாம் அந்த இறை அடைவதற்கு இது உதவும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் சீல். ஏன்னா அந்த சக்தியை சீல் பண்ணி அங்கு வச்சிட்டு இருக்கு மூலாதாரத்தில் அந்த குண்டலின் சக்தியை. அதை தட்டி எழுப்புவதற்கு இந்த முத்திரை உதவுகிறது. பிராணமுத்திரா வந்து இன்வால்வ்ஸ் தண்ணியும் நிலமும். அதனால அதே சமயத்துல நெருப்பும் சேர்ந்து இருக்கிறது. அதனால என்ன பண்ணுதுன்னா, நீரும் நிலமும் இருப்பதால் பித்தம் கம்மியாகிறது, கபம் ஜாஸ்தி ஆகிறது. அப்ப இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா எல்லாமே இருக்கும். இம்யூனிட்டின்னு சொல்லிட்டோம்னா போதும், அது எல்லா வியாதிகளுக்கும் தெரியும். கண்ணு நல்லா தெரியும், சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும், நம்மளுடைய உடல்கள் கை கால்கள் எல்லாமே நன்றா இருக்கும். அடுத்தது அபான முத்திரா. அபான முத்திரானா என்னமோ ஒரு கெட்ட சக்திங்கிற மாதிரி மனசுல வர ஆரம்பிக்குது. அது கெட்ட சக்தி இல்லை, அதுவும் ஒரு நிறைந்த உன்னதமான ஒரு சக்தி. நம்ம பிராணானா உயர் சக்தியா நினைக்கிறோம், அபானா இல்லாத சக்தியா நினைக்கிறோம். ஏன்னா அது எப்படின்னா, ஆக்சிஜன் அப்படின்னா நல்லதுன்னு நினைக்கிறோம் பிளட்ல, கார்பன் டை ஆக்சைடுனா கெட்டதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ரெண்டுமே நல்லதுதான். அது வந்து அதனுடைய வேலை செய்யுது. அது மாதிரி பிராணமும் அபானமும் அதாவது வேலையை செய்து ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றது. நாம் அதே நிலையில் தான் எண்ண வேண்டும், மதிக்க வேண்டும். அப்படி பார்க்க போனா இந்த அபான முத்திரை எங்க வேலை செய்யுதுன்னா, நம்மளுடைய வயிற்றின் அடிப்பகுதியில் வேலை செய்கிறது. அங்க என்னென்ன இருக்குது, கழிவுப் பொருள்களும் பிறப்புறுப்பும் இருப்பதற்கான இடம் அது. அதனால இது வந்து அந்த அடி உறுப்புகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்க உதவுகிறது. அப்போ நம்ம மலம் கழிப்பதற்கு, சிறுநீர் கழிப்பதற்கு, அதே சமயத்தில் பெண்களுக்கு மாதவிடாய், இது எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த அபான முத்திரை மிகவும் முக்கியம். அது இல்லாமல் இந்த அபான முத்திரை நம்மளுடைய உடலில் ஜீரணமாகுவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. அது இல்லாம அபான முத்திரை எதுக்கெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னா, இது உடம்பின் அடிப்பகுதியில வேலை செய்யறதுனால நம்மளுக்கு வர்ற பைல்ஸுக்கு உதவும். லேடிஸ்க்கு வந்து குழந்தை பிறக்கும் போது ஒரு நல்ல விதத்தில் பிறப்பதற்கு இது உதவும். அதே சமயத்துல அவங்களுடைய மாதவிடாயில் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அது சரி செய்து சீராக வருவதற்கும் இது உதவுகிறது. வயிற்றுல அங்க இங்க ஏதாவது தசைப்பிடிப்புகள் இருந்தால் அந்த தசைப்பிடிப்புகளுக்கும் இது மிகவும் உதவுகிறது. இதுதான் நான் இது வரைக்கும் முக்கியமான முத்திரைகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். வாழ்க வளமுடன். குருவே வாழ்க, குருவே வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.